பீஷ்ம பிதாமகர் தான் நம்ம டீமோட மெயின் பில்லர் அப்படின்னு சொன்ன துரியோதனன் இப்ப தன் படையில இருக்கிற மத்த வீரர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளை போடுறான். அங்கதான் அவனோட சுயநல பயம் அப்பட்டமா தெரியுது. அதுதான் இந்த 11வது ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க. அயேனேஷு சர்வேஷு யாதாபாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவஹி. துரியோதனன் சொல்றான், அயனேஷுஜ சர்வேஷு, அதாவது படை தளபதிகளே, நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல கரெக்டா நின்னு போர் செய்யுங்க. ஆனா அதே சமயம் உங்க எல்லாரோட ஒரே வேலை பீஷ்ம பிதாமகரை எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவு போடுறான். துரியோதனனோட கணக்கு ரொம்ப சிம்பிள். அவர் உயிரோட இருந்தா கௌரவர் படைய யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால மத்தவங்க உயிரை விட பீஷ்மரோட பாதுகாப்பு தான் துரியோதனனுக்கு முக்கியமா தெரிஞ்சது. இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். துரியோதனன் எதை நினைச்சு பயந்தான்னா, பாண்டவர்கள் பீஷ்மரை நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா தந்திரம் பண்ணி பீஷ்மரோட கவனத்தை திசை திருப்பி பின்னாடி இருந்து அவரை தாக்கிட்டா என்ன பண்றது? அதனாலதான் நீங்க எல்லாரும் அவரை சுத்தி ஒரு கவசமா நில்லுங்கன்னு சொல்றான். தன்னோட வெற்றியை தீர்மானிக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டு பீஷ்மர் மட்டும்தான் துரியோதனன் கண்மூடித்தனமா நம்பினான். மத்த வீரர்கள் எல்லாம் அந்த ஒரு துருப்பு சீட்டை பாதுகாக்கிற காவலாளிகள் தான் அவனுக்கு. இப்படி போர்க்களத்துல துரியோதனன் பயத்துல எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்த பீஷ்மருக்கு ஒரே சங்கடம். சரி, இவன் பதட்டத்தை முதல்ல குறைப்போன்னு முடிவு பண்ண பீஷ்மர் ஒரு அதிரடியான காரியத்தை செஞ்சாரு. அது என்ன? ஒட்டுமொத்த போர்க்களமே அதிர்ற அளவுக்கு அங்க என்ன சத்தம் கேட்டுச்சு? அத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.